நீங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு நபர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கனவிலே காணுகின்ற நீங்கள், கனவுல உங்களை நீங்க அப்படியே ஒரு கனவுல நீங்க உங்களை எப்படி பர்சீவ் பண்றீங்க, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. காணல் நீர் மாதிரி தான். இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. கனவிலே நீங்கள் காணுகின்ற நீங்கள் காணல் நீர் போன்றது. கனவிலே நீங்க யாரை பார்க்கறீங்களோ அது காணல் நீ. கனவில் நீங்கள் அனுபவிக்கும் நீ காணல் நீ. இந்த நனவிலே நீங்கள் அனுபவிக்கின்ற நீ நிழல் நீ. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது காணல் நீரை விட சற்று நிஜமானது, ஆனால் நிஜமானது அல்ல. காணல் நீரை விட சற்று நிஜமானது. அதாவது காணல் நீரை விட நிழல் சற்றே நிஜமானது. காணல் நீர் முழுக்க பொய், அங்கு நீரே இல்லாது முழுக்க பொய். ஆனால் நிழல் நிஜம் இருப்பதனால் ஏற்படுகின்ற ஒன்று. அதனால நிழல் நிஜத்தை சார்ந்து இருக்கின்ற, ஆனால் சற்று உண்மை இல்லாதது. இதுதான் நிழல் நீ. கனவிலே காணுகின்ற நீங்கள் காணல் நீ. நிஜத்திலே நீங்கள் நிஜம் என்று நீங்கள் நினைக்கின்ற இந்த உணர்விலே காணுகின்ற நீங்கள், நீங்க இப்போ உங்களை நீங்க அனுபவிக்கிறீங்க இல்லையா, பர்சீவ் பண்றீங்க இல்லையா, ஃபீல் பண்றீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க, அந்த நீங்கள் நிழல் நீ. நிஜமான நீ. இந்த இரண்டு நீயும், காணல் நீயும் நிழல் நீயும் யாரிடமிருந்து வெளிப்படுகின்றதோ அதுதான் நிஜமான நீங்கள். குவாண்டம் யூன்னு சொல்ல முடியும். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த 28 நாள் சத்சங்கங்களிலும் நான் மரபு பாடம் கேட்டு சாஸ்திர பிரமாணங்களையும் சாஸ்திரத்தையும் மரபு பாடம் கேட்டு அந்த மரபு பாடம் சொல்லித் தரப்படும் பொழுது உபயோகப்படுத்துகின்ற சத் பாஷையிலே கேட்டு அனுபூதி அடைந்து அவிச்சின்ன குரு பரம்பரையான ஆப்தர்களுடைய அனுபூதியையும் பரமசிவ பரம்பொருளில் இருந்து துவங்கிய அவிச்சின்ன குரு பரம்பரை, அவிச்சின்ன குரு பரம்பரை மூலமாக வருகின்ற ஆப்தர்கள், குருமார்களின் அனுபூதி, இவை எல்லாவற்றையும் மரபுக்கே உரிய சத் பாஷையிலே கேட்டு உள்வாங்கி அனுபூதி அடைந்து இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதனால வேற வழியே இல்லாம இந்த மரபு சத்பாஷை தான் என்னுடைய சத் சங்கத்திலே வெளிப்படும்.